கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் நிகழ்ச்சி பாட்டி வீட்டுக்கு கார் பயணம். இன்று காலையில் இருந்தே ஆகாஷும் ரிங்கியும் உற்சாகமாக இருந்தார்கள். அவர்கள் இன்று பாட்டி வீட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள். அப்பா அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்புவதற்காக ஆகாஷ் காத்துக் கொண்டிருந்தான். மாலை ஆனதும் ரமேஷ் பாபு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினார். பாட்டியின் வீட்டுக்கு செல்ல சீக்கிரமாக ஒரு டாக்ஸியை புக் செய்தார். ரிங்கி அம்மாவுடன் சேர்ந்து எல்லா சாமான்களையும் டாக்ஸியில் வைத்தாள். அப்பா சொன்னதை கேட்காமல் ஆகாஷ் டிரைவருக்கு அருகில் இருக்கும் சீட்டில் உட்கார்ந்து கொண்டான். டாக்ஸி பாட்டியின் வீட்டுக்கு புறப்பட்டது. வண்டி புறப்பட்ட சிறிது நேரத்திற்குள் ஆகாஷும் டிரைவர் அங்கிளும் சீட் பெல்ட்டை போடவில்லை என்பதை ரிங்கி பார்த்தாள். ஆகாஷ், நீ சீட் பெல்ட்டை போட்டிருக்கணும். தெரியும் தெரியும், ஹைவே வந்த உடனேவே மாட்டிக்குவேன். அங்கிள், நீங்களும் வண்டி ஓட்டுறப்போ சீட் பெல்ட்டை மாட்டிக்கணும். டிரைவர் ரிங்கி சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அப்போது ரிங்கி வண்டியின் சைடு கண்ணாடியை பார்த்தாள். அங்கிள், நீங்க இந்த வடஞ்ச கண்ணாடிய வச்சுக்கிட்டு பின்னாடி வர்ற வண்டிகளை எப்படி பாப்பீங்க? நான் நிறைய வருஷமா வண்டி ஓட்டுறேன், எனக்கு இந்த கண்ணாடி தேவையில்லை. அப்பா, இந்த அங்கிள் ரொம்ப கவனக்குறைவோட வண்டிய ஓட்டுறாரே. நாம பாட்டி வீட்டுக்கு பத்திரமா போயிடுவோமா? நீ கவலைப்படாதபா, எல்லாம் சரியா இருக்கு. இப்போது வண்டி ஹைவேயை அடைந்தது. ஆகாஷ் இதுவரை சீட் பெல்ட்டை அணியவில்லை. அவன் சாலையில் போய்க் கொண்டிருக்கும் வண்டிகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். சீட் பெல்ட் போட்டுக்கொள்ளும்படி ரிங்கி அவரிடம் மீண்டும் மீண்டும் சொன்னாள். ஆகாஷ் எரிச்சலுடன் சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டான். ஆனால் அதை தளர்த்தி கையில் பிடித்துக் கொண்டான். மீண்டும் சாலையில் போகும் வாகனங்களை வேடிக்கை பார்த்தான். டிரைவர் மிகவும் அலட்சியமாக வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தார். ஓட்டிக்கொண்டிருக்கும் போதே சில நேரம் போனில் பேசுவார், சில நேரம் கண்ணாடியை திறந்து பானை வெளியே துப்புவார். ரமேஷ் பாபுவும் டிரைவரின் நடவடிக்கையை பார்த்து வெறுப்படைந்தார். இங்க பாருபா, முன்னாடி ரோடு குறுகலா இருக்கு, கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டு. ரமேஷ் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே முன்னால் வந்து கொண்டிருந்த ஒரு பைக் மீது டாக்ஸி மோதியது. விபத்து ஏற்பட்டதும் சாலையில் மக்கள் கூட்டம் கூடியது. கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஆம்புலன்ஸை வரவழைத்தார். சீட் பெல்ட்டை அணியாத காரணத்தினால் ஆகாஷுக்கும் அடிபட்டது. மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் டிரைவரிடம் பணத்தை கேட்க தொடங்கினார். பாத்தியா, உன்னோட கவனக்குறைவால என்ன ஆச்சுன்னு? மன்னிச்சுங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கவனிக்கல. பெரிய விபத்து நிகழாததால் ரிங்கி மகிழ்ச்சி அடைந்தாள். யாருக்கும் பெரிய அடி எதுவும் படவில்லை. அவள் பெரியவள் ஆன பிறகு வண்டியை ஓட்ட கற்றுக்கொண்டு போக்குவரத்து விதிகளை கட்டாயம் பின்பற்றுவேன் என்று அவள் மனதில் உறுதி எடுத்துக் கொண்டாள். போக்குவரத்தின் சில விதிகள். முதலாவது, வாகனத்தை ஓட்டும் போது சீட் பெல்ட் அல்லது ஹெல்மெட்டை அணிய வேண்டும். இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே வாகனத்தை ஓட்ட வேண்டும். மூன்றாவது, டிராபிக் சிக்னலை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். நான்காவது, உங்கள் லேனில் மட்டும் வண்டியை ஓட்ட வேண்டும். ஐந்தாவது, முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு வாகனத்தை ஓட்டவும். ஆறாவது, மது அருந்திவிட்டு வண்டியை ஓட்ட வேண்டாம். ஏழாவது, வாகனத்தை ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்த வேண்டாம். எட்டாவது, ஆம்புலன்ஸ் மற்றும் தீ அணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடவும். ஒன்பதாவது, அவ்வப்போது வாகனத்தை பராமரிக்கவும். பத்தாவது, பிரதான சாலைகள், 4 வழி சந்திப்புகள், 3 சாலை சந்திப்புகள் மற்றும் திருப்பங்களில் வாகனத்தை மெதுவாக ஓட்டவும். நீங்கள் இதுவரை கேட்டது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கிய நிகழ்ச்சி பாட்டி வீட்டுக்கு கார் பயணம். மொழியாக்கம் மற்றும் ஒலிப்பதிவில் உதவி கிளாப்பர் என்டர்டைன்மெண்ட். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் உஷா சர்மா. அகாடமிக் சப்போர்ட் யாச்சனா குப்தா.